ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருமே வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 150 நாட்கள் வந்து முழுசா வந்து குரூப் 4க்கு வந்து இருக்குது. ஸோ இப்போ குரூப் 4க்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் பண்ணணும், அதாவது 150 நாள்ல சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியுமா, எப்படி படிச்சா ஈஸியா வந்து கம்ப்ளீட் பண்ணலாம், அதை பத்தின வீடியோ தான் இது. ஸோ ஃபுல்லா வந்து பாருங்க. இப்போ நம்மளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழுக்கு வந்து சிலபஸை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி நிறைய படிப்போம், ஆனா இப்போ வந்து கம்மியா படிச்சா போதும். ஆனா என்ன பண்ணணும் அப்படின்னா புரிஞ்சு படிக்கணும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள கொண்டு வந்தோம் அப்படின்னா தமிழ் வந்து ஈஸியா வந்து நம்ம கவர் பண்ணிடலாம். ஸோ நாங்க வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த 150 நாள்ல சிலபஸ் பேஸ்டா வந்து டாபிக் வைஸா வந்து வீடியோ வந்து கொடுக்க போறோம். ஸோ அப்போ அதை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய படிச்சிருப்போம், ஆனா சிலபஸ் வைஸா அரேஞ்ச் பண்ணி படிச்சிருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம தமிழ் புக்கு, ஓல்டு புக்கு, நியூ புக்கு, அதுக்கப்புறம் சிறப்பு தமிழ் இந்த மாதிரி தான் படிச்சிருக்குமே தவிர ஒரு சிலபஸ் பேஸ்டா இப்போ பிரித்தெழுதுக அப்படின்னா புக்ல வந்து எக்ஸசைஸ் இருக்கும், அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி தான் நம்ம கவர் பண்ணியிருப்போம். ஸோ பிரித்தெழுதுகளை என்ன மாதிரியான வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை யோசிச்சு படிச்சிருக்க மாட்டோம். ஸோ ஒவ்வொரு வீடியோவும் பாத்தீங்க அப்படின்னா சிலபஸ் பேஸ்டா தான் இருக்கும். ஸோ பிரித்தெழுதுக அப்படின்னா அதுல வந்து புக்கு கண்டென்ட் இல்லாம எக்ஸ்ட்ரா என்னெல்லாம் கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ் தான் நம்ம வீடியோல கொடுக்க போகிறோம். ஸோ ஒருவேளை நீங்க ஆல்ரெடி நல்லா படிச்சுட்டீங்க அப்ப நம்ம ரிவிஷன் பண்றதுக்கு இந்த வீடியோஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நான் இனிமேதான் ஸ்டார்ட் பண்ண போறேன், ஆனா ஷார்ட் டைம்ல என்னால முடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா நீங்க கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா உங்களால வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன்னா இது வந்து ஃபுல்லா மெமரி பண்ணக்கூடிய டாபிக்ஸ் எதுவுமே கிடையாது, நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடுறதுதான். ஸோ நம்மளுக்கு பிரித்தெழுதுக அப்படின்னா எப்படி பண்ணுவோம், நம்ம நார்மலா எப்படி எல்லாம் பிரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட எக்ஸ்பிளைனா தான் நம்ம சொல்ல போறோம். ஸோ உங்களுக்கு வந்து சிலபஸ் பேஸ்டா ரிவைசன் பண்ண மாதிரியும் ஆச்சு, கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண மாதிரியும் ஆச்சு. தமிழுக்கு வந்து மெனக்கெட்டு உட்காந்து படிக்கவே வேண்டாம். ஸோ இதுதான் இதோடைய கான்செப்ட். ஸோ 150 நாட்கள் வீடியோவும் நீங்க பார்த்து முடிக்கும் போது கண்டிப்பா வந்து குரூப் 4 எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து நீங்க ஒரு 95% வந்து ரெடி ஆயிருவீங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஃபுல்லா வந்து கண்டென்ட் வந்து அந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ படிக்கக்கூடியது எல்லாமே என்னது அப்படின்னா நம்மளுக்கு ஸ்கூல் புக்ல இருக்கிறது எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, புக்ஸ் எல்லாம் என் கையில இருக்குது அப்படின்னா என்ன மாதிரி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சிலபஸை பாருங்க. சிலபஸ் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிரிச்சிருக்காங்க, எத்தனை டாபிக்ல இருந்து எத்தனை கொஸ்டின் வரும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இலக்கணத்துல வந்து 25 கொஸ்டின் கேட்பேன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப டாபிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எழுத்து, அதாவது எழுத்து சொல், அந்த மாதிரி சொல் பொருள் அந்த மாதிரி தான் பிரிச்சிருக்காங்க. அப்ப இந்த எழுத்து இலக்கணத்துல பார்த்தோம் அப்படின்னா பிரித்தெழுதுதல், சேர்த்தெழுதுதல், சந்திப்பிழை, குறில் நிரல் வேறுபாடு, இது எல்லாமே நம்ம எப்படி பார்த்திருப்போம் அப்படின்னா புக் பேக் எக்ஸசைஸ்ல பார்த்திருப்போம், ஒரு கிராமர் டாபிக்ல வந்து பார்த்திருப்போம். ஆனா இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி இப்ப நம்மளுக்கு வந்து படிக்கக்கூடியதுன்னு பாத்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாத்தையும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள கொண்டு வந்து படிக்கணும். இது வந்து ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது என்னது அப்படின்னா நூலாசிரியரை பத்தி அவங்க நிறைய இதை குறைச்சிட்டாங்க, கொஞ்சம் பேர்த்த மட்டும் அதை மட்டும் படிச்சா போதும். ஆனா நம்ம கொஞ்சம் கிராமர் டாபிக்கு சொல்லும் பொருளும் அது எல்லாமே கொஞ்சம் டீட்டெயில்டா படிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து சிலப்பதிகாரம், கம்பராமாயணம் எல்லாமே சிலபஸ்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லா ஒமிட் பண்ணாம நம்மளுக்கு ஸ்கூல் புக்ல அதை பத்தி என்னென்ன பாட்டு கொடுத்துருக்காங்களோ அதுல இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் இலக்கண குறிப்பு, அதுக்கப்புறம் அதை வந்து அதுல எக்ஸ்ட்ரா கிராமர் மாதிரி கொடுத்துருப்பாங்களோ அது எல்லாத்தையும் நம்ம படிக்கணும். கண்டிப்பா வந்து பாட்டு வந்து படிச்சுதான் ஆகணும். அந்த பாட்டுல வந்து சொல்லும் பொருளும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இலக்கண குறிப்பு படிக்கும் போதே பிரித்தெழுதுக சேர்த்து படிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன செய்யும், அது வந்து மறக்காது. ஸோ இப்போ வந்து வெண்குடம் அப்படின்னா இலக்கண குறிப்பு பண்பு தொகை தான். ஸோ அப்ப நம்ம இதை எப்படி இப்போ வெண்மை பிளஸ் குடம், அப்ப இலக்கண குறிப்பு படிக்கும் போதே நம்ம சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக அப்படி கம்பைன் பண்ணி படிச்சோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு என்ன செய்யாது, மறக்காது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் சிலபஸை நல்லா பாருங்க. பார்த்துட்டு கிராமர் டாபிக் வந்து நம்ம புக்ல எங்கெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பாடங்கள் எல்லாம் ரீட் பண்ணணும். இந்த பாடங்கள் எதுக்காக ரீட் பண்ணணும் அப்படின்னா நிறைய கலை சொற்கள் அந்த பாடங்கள்ல தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கலை சொற்களுக்காக. ரெண்டாவது வந்து நிறுத்தற் குறியிட்டு எழுதுறது ஒரு டாபிக்காவே நம்மளுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நிறுத்தற் குறி அப்படிங்கும் போது நம்மளுக்கு வந்து அந்த எதுல கம்மா வரும், எதுல அப்பாஸ்ட்ரபி வரும், எதுல டபுள் கோட் வரும், இது எல்லாமே நம்மளுக்கு ஓரளவு தெரிஞ்சாலும் ஆனா சில வார்த்தைகளை பார்க்கும்போது நம்மளுக்கு கன்ஃபியூஷன் ஆகுமா. அப்ப இந்த பாடங்கள்ல எல்லாம் இந்த நிறுத்தற்குறிகள் நிறைய ஒரே ஒரு வாக்கியத்துல நிறைய நிறுத்தற்குறிகள் இருந்துச்சு அப்படின்னா அதை மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒருவேளை இது வந்திருக்கு அப்ப இப்படி வந்துச்சுன்னா நம்மளுக்கு இது சிங்கிள் கோட் வரும், இது டபுள் கோட் வரும்னு சொல்லிட்டு நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்க முடியும். ஸோ அதனால இப்ப இனிமே என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட படிச்சா மட்டும்தான் தமிழ்ல வந்து நல்ல மார்க் வாங்க முடியும். ஃபர்ஸ்ட் சிலபஸ் எடுத்து வச்சுட்டு என்னெல்லாம் கேட்டிருக்காங்க, இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா கோ த்ரூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் புக்ல நம்ம நார்மலா வந்து 6th ஸ்டார்ட் பண்றீங்க, 7th ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா எப்பவும் போல எல்லாத்தையும் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டா படிக்கக்கூடியது என்னதுன்னா திருக்குறள், அதுக்கப்புறம் கிராமர் டாபிக், அதுக்கப்புறம் நம்மளுக்கு செய்யுள் பகுதியில சொல்லும் பொருளும்,
அந்த பாட்டோடைய லைன்ஸ்க்கு அர்த்தங்கள் அப்படி அந்த அர்த்தத்தோட படிக்கும்போது மட்டும்தான் என்னென்ன சொல்லுக்கு என்னென்ன பொருள் அப்படிங்கிற நம்மளுக்கு அந்த கான்செப்ட் வந்து வரும். ஸோ இவ்வளவுதான். இப்படி இந்த ஒரு பேசிஸ்ல போனாலே நம்ம ஈஸியா வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து தமிழ் வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் படிக்கணும். எல்லாத்தையும் படிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தமிழ்ல வந்து ஒரு 90+, 95+ வர்றதுக்கு சான்ஸ் வந்து இருந்துச்சு. கிராமர் வந்து கொஞ்சம் தான் கேட்பாங்க, இந்த வேர் சொல் இம்பார்ட்டன்ட் கிராமர் மட்டும் தான் கேட்பாங்க. ஆனா இப்போ நம்மளுக்கு என்னன்னா கிராமர் தான் ஃபுல்லா வரும். அப்போ கிராமர் ஃபுல்லா வருதுன்னா ஈஸியா கேட்கறதுக்கான சான்சஸே கிடையாது. கொஞ்சம் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் பவர், அதே மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் இந்த மாதிரி கிராமர் டாபிக் வந்து கேட்பாங்க. அதனால பொறுமையா 150 நாட்கள் இருக்குது. கொஞ்சம் பொறுமையா என்ன கொடுத்துருக்காங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம செல்ஃப் ஸ்டடி பண்ணும்போது கிராமர் வந்து ஒன் டைம் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் மறக்கவே மறக்காது. கான்செப்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியா நம்மளால என்ன பண்ண முடியும், எப்போ கேட்டாலும் ஆன்சர் வந்து எழுத முடியும். ஆனா பிராக்டிஸுக்கு நம்மளுக்கு நிறைய வந்து வேணும். ஸோ பிராக்டிஸ்க்காக தான் நாங்க இப்போ வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 150 நாட்கள் அந்த கான்செப்ட் படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக் வந்து டீட்டெயில்டா பார்ப்போம். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்ப்போம். அப்போ எக்ஸாம்பிள்ஸ் நிறைய பார்க்க நம்மளுக்கு அது என்ன செய்யும், ஈஸியா நிறைய பிராக்டிஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். நம்மளுக்கு அது வந்து மறக்காது. எப்படி கேட்டாலும் நம்மளால ஆன்சர் வந்து பண்ண முடியும். ஸோ மிஸ் பண்ணாம 150 நாட்கள் எங்களோட கூட நீங்க வந்து சேர்ந்து பயணிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல வந்து தமிழ்ல 100க்கு 95க்கு மேல உங்களால வந்து வாங்க முடியும். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, எனக்கு இந்த டாபிக் புரியல அப்படின்னா கூட நீங்க கமெண்ட் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது நாங்க திருப்பி என்ன பண்ணுவோம், அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு டவுட் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணதுக்கு ரெடியா இருக்கும். ஸோ இது வந்து தமிழுக்காக நாங்க செய்யக்கூடியது. அது போக மேக்ஸுக்குமே நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா டாபிக் வைஸா வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். அதையுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ்க்காக அதுவுமே 150 நாட்களுக்குள்ள கவர் பண்றதுக்கு ஒரு ஐடியா வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஜிகேக்குமே சார் வந்து நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் 150 நாட்களுக்குள்ள ஓரளவு உங்களுக்கு ஜிகே டாபிக்கும் சைட் பை சைடா முடிஞ்சிடும். இது இல்லாம பழைய கொஸ்டின்ஸ், அதாவது ஓல்டு கொஸ்டின் கிராமர் போர்ஷன்ஸ் மட்டும் எடுத்து எப்படிலாம் கேட்டிருக்காங்க அது எப்படிலாம் நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். அப்போ நமக்கு நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வந்து போட்டு பார்க்க நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய ஐடியா கிடைக்கும், நாலேஜ் கிடைக்கும், மிஸ்டேக்ஸ் வந்து நம்மளுக்கு நிறைய வராது. ஸோ அதுவும் ஒரு சீரியஸா வந்து கண்டக்ட் பண்ண போறோம். இந்த 150 நாட்கள் வந்து ஓரளவு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல போயிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து குரூப் 4ல ஈஸியா வந்து கிளியர் பண்ண முடியலாம். ஆனா நம்மளுடைய ஹார்ட் ஒர்க்கு, நம்மளுடைய பேஷன்ஸ், அதுக்கப்புறம் அதை வந்து தொடர்ந்து அதுல இருக்கிறது மூலம் தான் ஒரு வெற்றிக்கான படியா இருக்கும். ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஜாப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டை செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்ஸை வந்து நல்லா படிச்சுட்டு ரிவிஷன் ப்ராக்டிஸ்க்காக எங்க வீடியோ வந்து பாருங்க. அதுக்கப்புறம் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா உங்களுடைய கமெண்ட்ல நீங்க தெரிவிக்கலாம். அப்படி பண்ணும்போது கண்டிப்பா உங்களால வந்து ஈஸியா வந்து அச்சீவ் பண்ண முடியும். தேங்க்யூ.